ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா சிஞ்செண்டா பிராண்டை சேர்ந்த கல்டார் அப்படிங்கிற ஒரு பிளான் குத் கல்டரோட ஒரு டிஸ்அட்வான்டேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கல்டார் பிஜிஆரை பற்றி நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோலேயே அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்திருக்கோம். ஸோ ஆனால் அதை நம்ம இன்னும் தெளிவாக இந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனில் காட்டலை. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாமரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய மாமரம் தான். இந்த மாமரத்துக்கு நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கல்டார் பிளான் ஃபில்டர் 2.5 ml அப்படிங்கிற அளவில் சாயில் ட்ரின்ச்சிங் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த பிஜிஆரை பற்றி பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோலையுமே குறிப்பிட்டிருந்தோம். இதை பயன்படுத்தும் போது அந்த பயிருக்கு 3 மடங்கு ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு கொடுக்கணும். அது எந்த ஒரு உரமாக இருந்தாலும் சரி. இருந்தாலும் ஆர்கானிக் மேன்யூராக பயன்படுத்தும் பட்சத்துலேயும் அதிக அளவு கொடுத்தா தான் பயிரோட வளர்ச்சி அதிகமாக வளரும். இல்லைனா இதை பயன்படுத்திய பிறகு பயிரோட வளர்ச்சி அப்படியே நின்றும், இல்லைனா சம்டைம்ஸ் செடியே அழியக்கூடும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா வகையான பயிர்கள்லையுமே அதோட டிஸ்அட்வான்டேஜ் தென்படும். ஸோ நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் குறிப்பிட்டது போலேயே நம்ம மல்லிகை செடிக்கு கல்டார் பிளான் ஃபில்டர் பயன்படுத்தியிருந்தோம். ஸோ அதனால் உரத்தட்டுப்பாடு காரணமாக நம்ம மல்லிகை செடிக்கு உரம் வச்சதுனால இந்த மாமரத்துக்கு உரமிட முடியல. ஸோ இந்த கல்டார் பிளான் ஃபில்டர் பயன்படுத்திய பிறகு நம்ம மாமரத்துக்கு உரமிடலை அப்படிங்கிறதுனால இந்த மாமரம் ஒரு டீப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்பட்டுருச்சு. எதனால் அப்படின்னா இந்த கல்டார் பிளான் ஃபில்டர் பயன்படுத்திய பிறகு எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அந்த பயிரில் ஒரு மைல்டான ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதாவது தற்காலிகமாக பயிரோட வளர்ச்சி குன்றி காணப்படும். ஆனால் அதற்கு பிறகு நம்ம உரமெல்லாம் வச்சதுலேருந்து சரியாக இந்த பிஜிஆர் சாயில் ட்ரின்ச்சிங் கொடுத்ததுலேருந்து குறைந்தபட்சம் 2 வாரத்துலேருந்தே புதிய கொப்புகள் துளிர்விச்சு அதில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் இந்த கல்டார் பிஜிஆரோட செயல்பாடு இருக்கும். ஸோ அந்த குறைந்தபட்சம் அந்த 15 நாட்கள் செடியோட வளர்ச்சி தற்காலிகமாக குன்றி காணப்படும். அது எந்த நிலை வளர்ச்சியாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாமரத்துக்கு நம்ம அந்த 15 நாட்களுக்குள்ளேயே உரமிடல் அப்படிங்கிறதுனால மாமரத்தோட வளர்ச்சி முற்றிலும் குன்றிடுச்சு. ஸோ இந்த கல்டார் பிஜிஆர் பயன்படுத்தும் போது எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் அந்த பயிரோட குருத்து வளர்ச்சி ரொம்பவே குறையும். ஸோ அந்த குருத்து வளர்ச்சி குறையிறதுனால பயிரோட வளர்ச்சி அப்படியே நிற்கும். அது எந்த ஒரு பயிராக இருந்துச்சும் சரி. ஸோ ஓவராலாக பயிரோட வளர்ச்சி ரொம்ப உயரமாக போகாமல் சுற்றிலும் பக்க கிளைகள் அதிக அளவு துளிர்விக்க செஞ்சு அதில் அதிகமான பூக்களை உற்பத்தி எடுக்க வைக்கிறது தான் இந்த கல்டார் பிஜிஆரோட செயல்பாடு. ஸோ அந்த செயல்பாடுக்கு அதிகமான உரங்கள் நம்ம கொடுக்கணும் இந்த கல்டார் பிஜிஆர் சாயில் ட்ரின்ச்சிங் கொடுத்த பிறகு. ஸோ நம்ம உரிய நேரத்தில் உரம் கொடுக்காதனால இந்த மாமரத்தோட வளர்ச்சி முற்றிலும் தடைபட்டு தற்காலிகமாக வளர்ச்சி குன்றி காணப்பட்டுச்சு. அண்ட் இப்போது நம்ம இந்த கல்டார் பிஜிஆர் பயன்படுத்தி சரியாக 6 மாதத்துக்கு மேலேயே தாண்டிடுச்சு. ஸோ இந்த 6 மாதத்தை தாண்டினதுனால இதோட எஃபெக்ட் மண்ணில் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்தில் நம்ம போன மாதம் இந்த மாமரத்தோட தண்டு பகுதியை சுற்றிலுமே ஆட்டியர் வச்சுருந்தோம். அண்ட் நம்ம தண்ணி விடுறதுமே இந்த தண்டு பகுதியில் சுற்றிலும் ஊறுற அளவுக்கு தான் நம்ம தண்ணி விடுறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த டீப் ஸ்ட்ரெஸ்லேருந்து மாமரம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கான அறிகுறிகள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாமரத்தில் எல்லா கொப்புகள்லேயுமே புதிய கொப்புகள் துளி வைக்கிறதுக்கான அரும்புகள் வெளியே தென்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த புதிய அரும்புகள் எல்லாமே இன்னும் சரியாக ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்கு உட்பட்ட நாட்கள்லேயே கொப்புகளாக வெளியே வந்துடும். ஸோ அதற்கு பிறகு நம்ம இந்த மாமரத்தை இன்னொரு வீடியோ எடுத்து தனியாக பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவோட தீம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த கல்டார் பிஜிஆரோட டிஸ்அட்வான்டேஜ் நம்ம குறிப்பிட்டது போலேயே எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் அந்த பயிருக்கு சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய உரத்தோட அளவோட 2-3 மடங்கு இயற்கை உரமோ இல்லைன்னா செயற்கை உரம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி நாட்களில் டைமுக்கு பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம உரமிட்டால் மட்டும்தான் இந்த கல்டார் பிஜிஆர் பயன்படுத்தினதுக்கான முழு பயன்களுமே அந்த பயிரில் தென்படும். ஸோ அப்படி நம்ம உரம் பயன்படுத்தாத பட்சத்தில் அந்த பயிர் ஒரு டீப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகும். ஸோ டீப் ஸ்ட்ரெஸ்க்கு போகக்கூடிய பயிர் ஒரு நீண்ட காலம் வளரக்கூடிய பல வகை மரமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது நம்ம இப்போ மாமரத்தை குறிப்பிட்டது போலேயே டீப் ஸ்ட்ரெஸ்லேருந்து அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதுவாகவே மீண்டு எழுந்துடும். ஸோ அப்படி மீண்டு எழுதினாலும் நீங்கள் உரமிட்டோ இல்லைனா வேறு ஏதாவது பயோஸ்டிமுலன்ட் பயன்படுத்தியோ மீட்டு எழுப்பிடலாம். ஆனால் இதுவே குறுகிய காலத்து பயிர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த பயிர் மீட்டெடுக்கிறது ரொம்பவே சிரமமான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பயிருக்கும் இந்த கல்டார் பிஜிஆர் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயிருக்கு கொடுக்க வேண்டிய உரத்தை அதிக அளவு பயன்படுத்துங்க. ஸோ அப்படின்னா தான் இது முழுமையான பலன் அளிக்கும். அண்ட் இன்னொன்று, நம்ம இந்த மாமரத்துக்கு இந்த கல்டார் பிஜிஆரோட எஃபெக்ட் குறையிற நேரத்தில் ஆட்டியர் பயன்படுத்தினால மட்டுமே துளிர்விக்கலை. பொதுவாகவே இந்த கல்டார் பிஜிஆரோட எஃபெக்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பயிரோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு அதிகமான உரத்தை தேவைக்கு கேட்கும். ஸோ அந்த மண்ணில் அதிகமான உரம் கிடைக்கும்போது அந்த உரம் மக்க அதோடய சத்துக்கள் எல்லாம் மண்ணில் இறங்கும்போது மரம் புதிய துளிர் வைக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ ஒருவேளை நீங்கள் கல்டார் பிஜிஆர் எந்த ஒரு மரவகை பயிர்களுக்கும் பயன்படுத்தி அது டீப் ஸ்ட்ரெஸ்க்கு உட்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மரவகை பயிர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இயற்கை உரத்தை 2 மடங்கு பயன்படுத்துங்க. ஸோ அப்படி பயன்படுத்தினாலேருந்து சரியாக நம்ம இப்போ குறிப்பிட்டது போல் ஒரு மாத காலத்திற்குள்ளேயே புதிய தொழில்கள் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோவோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.